பசங்க எல்லாருமே கிரிக்கெட் மேட்ச் பாக்குறத ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டா பார்ப்பாங்க. ஸோ ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச்ல ஒரு கேப்டனோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா கேப்டனோட மெயினான 2 ரோல் என்னன்னா, இப்ப பேட்டிங் பண்றப்போ வந்து பாத்தீங்கன்னா எந்த விக்கெட்ல எந்த பேட்ஸ்மேனை இறக்குனா பெஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்தந்த விக்கெட்ல ப்ராப்பரான பேட்ஸ்மேனை வந்து நம்ம அலாட் பண்ணி இறக்கணும். அண்ட் அட் த சேம் டைம் பவுலிங் போடுற டைம்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த பேட்ஸ்மேன் வந்து பேட்டிங் பிடிக்கிறப்போ நம்ம பவுலர் இறக்கணும் கரெக்டா வரும், எந்த ஓவர்ல எந்த பவுலர் இறக்கணும். ஸோ கடைசி ஒரு 4 to 5 ஓவர்ஸ்ல யார் இறக்குனா பெஸ்டா வரும். ஸோ ஒவ்வொரு ஓவருக்கும் வந்து ஒவ்வொரு பவுலருக்கும் வந்து பாத்தீங்கன்னா 4 to 5 ஓவர்ஸ் அந்த மாதிரி ஒரு லிமிட்டடா தான் கொடுத்துருப்பாங்க ஓவர்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி கரெக்டா அலாட் பண்ணி இறக்குவாங்க. ஸோ இதான் ஒரு கேப்டனோட வேலை, சரிங்களா. ஸோ இப்போ நம்ம ஆபரேஷன் மேனேஜ்மெண்ட்ல அசைன்மெண்ட் டெக்னிக்ல வந்து பாத்தீங்கன்னா கிரிக்கெட்டை பத்தி நம்ம ஒரு ப்ராப்ளம் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ அந்த கிரிக்கெட் ப்ராப்ளம்ல வந்து பாத்தீங்கன்னா எந்த விக்கெட்ல எந்த பேட்ஸ்மேனை இறக்குனா ப்ராப்பரா வரும் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளம், ஓகேங்களா. ஸோ அந்த ப்ராப்ளமோட வீடியோ வந்து இப்போ கிளாஸ் வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்ல நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். நம்மளோட யூடியூப் சேனல் நம்ம அப்லோட் பண்ணிருக்கோம். லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் ரிலேட்டட் வீடியோஸ் அண்ட் கமெண்ட் பாக்ஸ்ல வந்து ஸ்பெசிஃபை பண்ணிருக்கேன். ஸோ கிளிக் பண்ணி அந்த வீடியோஸ் நீங்க பாருங்க. ஸோ அந்த ப்ராப்ளம்ல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து விக்கெட் என்னென்ன விக்கெட் சொல்லி கொடுத்துருப்பாங்க 3, 4, 5, 6 அந்த விக்கெட்டோட நம்பர் கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்ஸ்மேனோட நேம் வந்து கொடுத்துருப்பாங்க. சோ அண்ட் எந்த பேட்ஸ்மேனை எந்த விக்கெட்ல இறக்கணும்னா அவர் எவ்வளவு ஸ்கோர் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குது பேஸ்ட் ஆன் த பாஸ்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஒரு 10-15 மேட்ச் எடுத்து அந்த ஸ்டாட்டிஸ்டிக் எல்லாம் பார்த்துட்டு சோ இப்ப ஏங்கிற ஒரு பேட்ஸ்மேன், இப்ப தோனிங்கிற பேட்ஸ்மேன் வந்து பாத்தீங்கன்னா 3rd விக்கெட்ல இறங்கினா 40 ரன் அடிப்பாங்க, 4th விக்கெட்ல இறங்கினா 50 ரன் அடிப்பாங்கன்னு சொல்லிட்டு அவரோட ஆவரேஜ் ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. சோ இப்போ இதுல நம்ம என்ன பண்ணுவோம்னா அசைன்மெண்ட் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுவோம். நார்மலா அசைன்மெண்ட் டெக்னிக் யூஸ் பண்ணா அங்க டேட்டா வந்து மினிமைஸ் ஆகும். காஸ்ட் லாஸ், இந்த காஸ்ட் லாஸ் எல்லாம் மினிமைஸ் பண்ணக்கூடிய ஏரியா. பட் இந்த ரன்னை பொறுத்த வரைக்கும் நம்ம மினிமைஸா பண்ணுவோம். ரன் நமக்கு அதிகமா வரணும், ஸ்கோர் நிறைய எடுக்கணும், ஓகேங்களா. அப்படிங்கிறப்ப நம்ம வந்து இதை மேக்சிமைஸ் பண்ணணும். சோ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த ரன்னுங்கிற மேட்ரிக்ஸ் தான் ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ். இந்த ப்ராஃபிட் மேட்ரிக்ஸ் அப்படியே லாஸ் மேட்ரிக்ஸா நம்ம கன்வெர்ட் பண்ணுவோம். கன்வெர்ட் பண்ணதுக்கு அப்புறம் அசைன்மெண்ட் டெக்னிக்ஸ் நீங்க யூஸ் பண்ணீங்க அப்படின்னா எந்த பேட்ஸ்மேனை எந்த விக்கெட்ல இறக்குனா ஸ்கோர் அதிகமா வரும் அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். சோ இந்த ப்ராஃபிட் மேட்ரிக்ஸா லாஸ் மேட்ரிக்ஸா கன்வெர்ட் பண்றதுக்கு இருக்கிறதுல ஹையஸ்ட் ரன் இருக்கலாம் அதை சூஸ் பண்ணி ஒவ்வொரு செல்லையுமே ரெடியூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ரிக்ஸை கன்வெர்ட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அசைன்மெண்ட் டெக்னிக்கை நம்ம அப்ளை பண்ணுவோம், ஓகேங்களா. சோ இந்த சம்மோட வீடியோ நம்ம வந்து அப்லோட் பண்ணிருக்கோம். சோ நீங்க லிங்க் கிளிக் பண்ணி நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல கமெண்ட் பாக்ஸ்ல ரிலேட்டட் வீடியோஸ்ல லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி நீங்க வீடியோஸ் பாருங்க. டவுட்ஸ் வந்துச்சுன்னா பிங் பண்ணுங்க. உங்க லைவ் செஷன்ல கனெக்ட் பண்ணி கூகுள் மீட்ல டவுட் சால்வ் பண்றேன்.